அன்பர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல சமயங்களிலே தவறு செய்துவிட்டோம் என்று உணரும் பொழுது தெரியாமல் செய்துவிட்டோம் என்று சொல்வது வழக்கம். அது உண்மைதான். ஏனென்றால் சாத்தான் வஞ்சகமாக நம்மை ஏமாற்றி விடுகிறது. அப்படி அதை ஏமாற்றுவதற்கு என்ன படைக்கலங்களை பயன்படுத்துகிறது என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துகின்றார். தேம்பாவணியிலே காணப்படுகிற இந்த அருமையான செயல் மூலமாக எப்படி நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை உணர்வோம். அது உணர்ந்து கொண்டால் பேய்கள் ஏமாற்றும் போது ஆகா இது ஏமாற்றவல்லா செய்கிறது என்று புரிந்து கொள்வோம். சோகுதோர்வை படலம் என்ற ஒன்றிலே இந்த செய்யுள் அமைகிறது. தீ விளை காமம் அம்பாய், சீற்றமே வைர வாளாய், நோய் விளை குரோதம் வேலாய், நொறி கரத்து உலோபம் எக்காய், வாய் விளை பொய் நீன் கோலாய், மடிநடுங் கதையாய் ஏந்தி, பேய் விளை சமரில் கைகொள் பெரும் படைக்கல் நன்றோ என்று இறையடியார் வீரமாமுனிவர் சொல்லுகின்றார். அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நெருப்பை விளைவிக்கும் காமமே அம்பாகவும், சினமே உறுதியாக வாளாகவும், துன்ப விளைக்கும் பொறாமையே வேலாகவும், ஈயாது மடங்கிய கைக்கு உரிய கஞ்சமே சக்கரமாகவும், வாயால் விளையும் பொய்யே நெடிய ஈட்டியாகவும், சோம்பலே நெடிய தண்டாயுதமாகவும் ஏந்தி தாம் விளைவிக்கும் போரிலே அப்பேய்கள் கைக்கொள்ளும் பெருமை கொண்ட படைக்கருவிகள் இவையே ஆகும் என்று கூறுகின்றார். சுருக்கமாக தெளிவாக சொல்வதென்றால், பேய்களின் படைக்கருவிகள் என்ன? காமம் என்பது அம்பு, சீற்றம் என்பது வாள், பொறாமை என்பது வேல், கஞ்சம் என்பது சக்கரம், பொய் என்பது நீண்ட ஈட்டி, சோம்பல் என்பது தண்டாயுதம். இவற்றை பெருமையோடு பேய்கள் பயன்படுத்தி மனிதர்களை வீழ வைக்கும் என்கிறார். தீவிளை காமம் அம்பாய், சீற்றமே வைர வாளாய், நோய்விளை குரோதம் வேலாய், நொறி கரத்து உலோபம் மெக்காய், வாய்விளை பொய் நீன் கோலாய், மடி நெடுங்கதையாய் ஏந்தி, பேய் விளைவி சமரிற் கை கொள்ள பெரும்படை கலங்கள் அன்றோ என்று கூறுவதை பார்க்கிறோம். சாதாரணமாக நம்முடைய மறைக்கல்வியிலே நாம் தலையாய பாவங்கள் என்று சொல்லுகின்றோம். 7 என்பார்கள். அந்த 7ஐத்தான் வீரமாமுனிவர் இங்கு படைக்கருவிகளாக பேய் கொள்கிறது, அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகிறது என்று சொல்கிறார். அந்த 7ம் எப்படி பிசாசனுடைய போர்க்கருவிகளாக மாறிவிடுகிறது, அதை பயன்படுத்தி நம்மை ஏமாற்றி விடுகிறது, நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே தலையாய பாவங்கள் அந்த 7ம், அதில் எதுவுமே நம்மை அண்டாதபடி பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் பேயினுடைய போரிலே நாம் வென்று விடுவோம்.